அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, தீபாவளிக்கு அடுத்து வர்றது அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாளே வருது சஷ்டி. அப்ப அந்த சஷ்டியில நம்ம எப்படி விரதம் இருக்கணும்ன்றதுதான். இதே எல்லாருமே மேக்சிமம் குழந்தை பாக்கியத்துக்காக இருப்பாங்க. அந்த குழந்தை பாக்கியத்தை இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, சில பேர் உணவு இல்லாம இருப்பாங்க, சரிங்களா? சில பேர் உப்பு போட்ட பொருள் சாப்பிடாம இருக்கேன், இல்லது பழம் மட்டும் பால் மட்டும் சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. ஆனா இதுல எப்படி முறையா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலாடைன்னு சொல்லுவாங்க, அதாவது சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க விரதம் இருக்கவங்க உணவு கம்பல்சரி உண்ணவே கூடாது. 6 நாள் கம்பல்சரி உணவு உண்ணவே கூடாது. பாலாடைன்னு சொல்லுவாங்க, சங்கு. அந்த சங்கை எடுத்து நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல மாலை நேரத்துல முருகனுக்கு ஒரு படை வச்சு வீட்டுல பூஜை பண்ணாலும் சரி, அல்லது முருகன் கோவிலுக்கு போயிட்டு அதுல சங்குல பாலை ஊத்தி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த சங்கு வச்சு வழிபாடு பண்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான், மற்றபடி யாரும் கிடையாது. இப்ப அந்த 6 நாள் சங்கை வச்சு நம்ம பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுறோம். 7வது நாள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது சின்ன குழந்தை இருக்கும் இல்லைங்களா, 1 வயசுக்குள்ளார குழந்தை, இந்த சங்குல பால் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைக்கு கொண்டு போய் இந்த சங்கை நீங்க தானமா கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு கம்பல்சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான்.